சைவ இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏற்கனவே மாடி தோட்டத்தில் சிவப்பு முளைக்கீரை பறித்து அறுவடை பண்ணத்தை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த கீரையோட ரெசிபி ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த சிவப்பு முளைக்கீரையை வச்சு இன்றைக்கி கூட்டு பண்ணியிருக்கோம். கூட்டு மட்டும் இல்லாமல் பச்சைக்கீரையை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாமோ அத்தனையும் இந்த சிவப்பு முளைக்கீரையிலையும் செய்யலாம். இப்போ தான் நீங்கள் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு மாடி தோட்டத்துலேருந்து சிவப்பு முளைக்கீரையை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வச்சு கூட்டு வைக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தில் அரிசி களைஞ்ச கயனி வச்சுக்கணும். அது அவசியம். அரிசி களைஞ்சி கயனி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். அதை வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போடுறோம். இது சத்தனாய் கொதிக்கட்டும். இது கொதித்து அரை வெக்காடு வேகணும். நெத்து பதத்துக்கு இருக்கணும். அதுக்கெல்லாங்காட்டியும் போய் நம்ம இந்த கீரையெல்லாம் அரிஞ்சு எடுத்து வந்துடுவோம். நம்ம போய் இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம போய் அங்கே அரியறதுனால இது பொங்கி கீழே வழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றினோன்னா கொதிக்கும் வழிய பொங்காது. சிவப்பு கீரை பறிச்சிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு இன்றைக்கி ஒரு கூட்டு செய்ய போகிறோம். சிவப்பு முளைக்கீரை அதிலே ஒன்று பச்சை கீரையும் ஒன்று இருக்குது. அப்படியே இவ்வளோ சின்னதாக இருக்கிற கீரையை அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அடித்தண்டை தனியாக கொஞ்சம் அப்படி அரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றபடி கீரையெல்லாம் இதுமாரி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கீரை வந்திருக்கிற அந்த முனை வரைக்கும் அந்த தண்டை பிடிச்சி தனியாக அரிஞ்சு வைக்கிறேன். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. அந்த எண்ணெய் ஊற்றினதுனால பாருங்கள் அந்த பருப்பு எப்படி கொதிச்சிட்டு இருக்குன்னு. மேலே பொங்காமல் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. எண்ணெய் ஊற்றலைன்னு சொன்னால் பொங்கி பொங்கி அடுப்பெல்லாம் வழிஞ்சிடும். இதில் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் வழக்கெண்ணெய் தான் ஊற்றுவாங்க. சமையலுக்கு இதுமாரி பொங்காமல் இருக்கிறதுக்கு வழக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 வழக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ யாரும் வழக்கெண்ணெயை பயன்படுத்துறது கிடையாது. நான் ஊற்றுவேன். இப்போ உங்களுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வழக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். பருப்பு இப்போ நெத்து பதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எடுத்து இப்படி நசுக்கணும்னு சொன்னால் கையில் இப்படி நசுக்கப்படும். அதுதான் நெத்து பதங்கிறது. அதுதான் இப்போ இந்த கீரையும் எதுவும் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது அந்த கீரை வேகிறதுக்கான தண்ணி இதில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதில் வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. பொதுவாகவே முளைக்கீரைக்கு ஒரு அரை உப்பாக வந்தால் போகிறோம். இந்த பாருங்க, உப்பு இவ்வளோ தான் போடுறேன். இது போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை. இந்த மிளகாத்தூள் இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த கீரையிலேருந்து இந்த தண்டை அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த அரிஞ்சு வச்ச தண்டை முன்னாடி அதில் போட்டுக்கணும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு வேரில் மண்ணுன்னு இருக்கும் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு அதை போட்டுக்கணும். இது ஒரு கொதிச்சிச்சு. அந்த கீரை தண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் வெந்தாப்புல இருக்கும். லேசாக கொஞ்சம் வெந்திருக்கும். ஏன்னா இப்போ இது மாதிரி போட்டால் தான் கீரையும் தண்டும் ஒத்தாப்புல வேகும். அப்படி இல்லைன்னா அந்த தண்டு வேகிற வரைக்கும் அந்த கீரை வந்ததுன்னு சொன்னாக்கா கீரை வந்து கலர் மாறிடும், அதிகமாக வெந்துடும். இப்போ வந்து லேசாக வெந்ததுக்கப்புறம் நான் கீரை எழுதி வச்சுக்கிறேன். கூட்டு வைக்கிறதுக்கு அந்த பருப்பு மட்டும் கீரையை அரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் போட்டு அரைக்கணும்னு பார்த்துங்க. 2 கருவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் 4 பீஸாக போட்டு ஒரு பெரிய வெங்காயம், இது ஒரு இவ்வளோ பெரிய வெங்காயம் தான், அதை அரிஞ்சுக்கேன். கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி திருவிருக்கேன். ஆனால் ஒரு மூடியும் போடல. கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காயை போட்டிருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு தனியாக வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இதுலேயே 2 பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வரணும். கீரையும் பருப்பும் சேர்த்து நல்லா திராவி விட்டு மேலே இருக்கிற கீரையெல்லாம் கீழே போகிறப்பல நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்படியே இது கொஞ்சம் இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த கீரை நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்கணும். அது இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்குவோம்.
இதில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி பொட்டுக்கடலை போட்டுக்கலன்னு சொன்னால் அரிசி மாவு 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கணும். இப்போ இந்த போட்டிருக்கிற சேப்பு முளைக்கீரை வந்து கரெக்டாக வெந்திருக்கு. லேசாக அந்த கலர் மாறிச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்தது இதுக்கு மேலே இன்னும் அதிகப்படியாக வந்துச்சுன்னு சொன்னால் கீரையோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். இந்த அளவு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ பசுமையை மாறாமல் வைக்கணும்னா இது மாதிரி தான் வைக்கணும். கீரை சமைக்கும் போது ஒண்டி கிட்டே இருந்து சமைக்கணும். இந்த தேங்காய் வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே தீ வேண்டாம். இதில் வச்சுக்கிறேன். இதில் வந்து இப்போ நீங்கள் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்கு இந்த கீரைக்கு கூட்டில் தண்ணி நிறைய போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் உடனே அந்த தண்ணியை கொஞ்சம் இருத்து வச்சுங்க. சாம்பாருக்கு நீங்கள் கரைக்கும் போது அந்த புளியைக்கு இதை ஊற்றி அதில் கரைச்சிருங்க. அந்த தத்து வீணாக போகாமல் நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து தேங்காய் போட்டதுனால தேங்காய் போட்டு கொதிக்க வேணாம், இறக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ இறக்கிடணும். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ தாளித்து போடணும். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வெள்ளை உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போடுறேன். ஜீரகம் ரொம்ப கம்மியாக போடுறோம். இது வந்து இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பொரிச்ச உடம்பு மாதிரி வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து வெங்காய கட்டம் தாளித்து போடணும். இது கூட்டுங்கிறதுனால இது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்தா போடும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை அதில் போட்டுக்கலாம். பசுமையான சிவப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கீரை வெந்ததுன்னு சொன்னால் டேஸ்ட்டு மாறி போயிடும். இது வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரையை நீங்கள் எடுத்து அந்த பாத்திரத்திலே வச்சிங்கன்னா அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் கீரை அயண்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம சமைச்சு அப்படியே எப்படி எடுத்து வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த கூட்டு வந்து இப்படி எடுத்து வச்சோம்னா தொட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட முடியாது, சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த முளைக்கீரை கூட்டை நீங்களும் இது மாதிரி செஞ்சு நல்லா பசுமை மாறாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.